சைக்காலஜில வெண்படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் இல்லாம கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ப்ரீவியஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா வந்திருக்கும். இதை கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இம்பார்ட்டன்டான சம்ஸ் இந்த ஒரு 5 வெண்படம் தான். இதை உங்க நோட்ல ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இதை நீங்க கம்ப்ளீட்டா இதுதான் கான்செப்ட்னு புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா நீங்க ஒரு மார்க் போட்டலாம். இந்த வெண்படம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 2 படம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா வருஷமும் ஆன்சர் வந்து இந்த படமா இருக்கும், இல்ல இந்த படமா இருக்கும். இந்த 2 படம் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த 2 படத்துக்கும் ஆகவே ஆகாது. இந்த வருஷம் ஆன்சருக்கு வந்து இது கொடுத்தாங்க, ஆனா அதை சேலஞ்ச் பண்ணி ஆன்சர் எதை மாத்திட்டாங்க, இதை மாத்திட்டாங்க. இந்த 2த்துக்கும் கொஞ்சம் தான் டிஃபரெண்ட். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். மற்ற வெண்படத்துக்குலாம் ஈஸியான எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். சரி, ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படம் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த வெண்படம் தான் இந்த வருஷத்தோட ஆன்சர். அந்த கொஸ்டினே ஃபர்ஸ்ட் பாத்தோம்னா, இரும்பு, கட்டுமானம், மரம். இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சுட்டாங்கன்னா, இந்த பெரிய அவுட்டர் வந்து கட்டுமானம், அந்த கட்டுமானத்துக்குள்ள இரும்பும் வரும் மரமும் வரும் அப்படின்னு நினைச்சு எல்லாமே இந்த ஆன்சர் போட்டாங்க. ஆனா கட்டுமானத்துக்குள்ளே இரும்பு மரம் வந்துருச்சுன்னா இரும்பும் மரமும் கட்டுமானத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா? கிடையாது. பட் இரும்பு வந்து நம்ம சங்கிலியா யூஸ் பண்ணலாம், இரும்பு வந்து கேட் செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மரத்தினால சேர் செய்வாங்க, டேபிள் செய்வாங்க, மரத்தை நம்ம எரிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ கட்டுமானத்துக்குள்ள இந்த மரம் அடங்குமானா கிடையாது. கட்டுமானத்திலயும் வரும், அது இல்லாத பிற யூஸ்கள் இருக்கும். அப்படியே இந்த படத்துக்கு வாங்க. இப்ப இந்த படத்துல இதுதான் கட்டுமானம் வச்சுக்கோங்க. இதுதான் கட்டுமானம், இது வந்து மரம், இது வந்து இரும்பு. இப்ப இரும்பு வந்து கட்டுமானத்திலயும் வரும், அது அல்லாத காரியங்களுக்கும் இரும்பு யூஸ் ஆகும். அப்ப இதுக்கு வாங்க. மரம் கட்டுமானத்துக்கும் யூஸ் ஆகும், அது இல்லாத மற்ற யூஸ்களுக்கும் யூஸ் ஆகும். இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, 2 விஷயமே ஒரு விஷயத்துல அடங்கும், அது இல்லாத விஷயத்துக்கும் அது வந்து பொருந்தும். இப்ப கட்டுமானத்துல அப்ப இந்த இடம் என்ன, இந்த இடம் எம்டியா இருக்கே, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டுமானத்துல மற்றது யூஸ் பண்ணுவோம்ல, சிமெண்ட், செங்கல், தண்ணி, இதெல்லாமே இந்த இடத்துல அடங்கிடும். அப்ப இந்த படத்தோட கான்செப்ட் வந்து ஒரு விஷயத்துல 2 விஷயமும் அடங்கும், அது இல்லாத விஷயத்துக்கும் அது போகும். இப்ப 2வது எக்ஸாம்பிள் பாருங்க. தங்கம், வெள்ளி, ஆபரணம். இப்ப இதுதான் ஆபரணம், இது தங்கம், இது வெள்ளி. அப்ப ஆபரணம் தங்கம் வந்து ஆபரணமாவே யூஸ் பண்ணா, அது இல்லாம தங்க கட்டி மத்ததுக்கு தங்கம் வந்து யூஸ் ஆகும். ஆபரணமா மட்டும் தங்கம் வராது. அதே மாதிரி வெள்ளி எடுத்துக்கோங்க. வெள்ளிய நம்ம ஆபரணமாவும் யூஸ் பண்ணா, அது இல்லாம வெள்ளி விளக்கு, வெள்ளி குண்டா, அதெல்லாம் இதுல வந்துடும். அப்ப ஆபரணங்கள்ல எந்த இடம், தங்கம் வெள்ளி மட்டும்தான் ஆபரணமா, அது இல்லாம டைமண்ட் இருக்கு, பித்தளை இருக்கு, இதெல்லாமே நம்ம ஆபரணமா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து 3வது எக்ஸாம்பிள் பாருங்க. ஆண், பெண், மாணவர்கள். அப்ப இந்த இடத்துல இது வந்து மாணவர்கள், இது வந்து ஆண், இது வந்து பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்ப மாணவர்கள்ல ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. அப்ப மாணவர்கள் அல்லாத ஆண்களும் இருப்பாங்க. இந்த இடம் யாரு, இந்த அங்கிள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, மாணவர்கள் எல்லாம் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போற அங்கிள்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க பெண்கள், வேலைக்கு போற பெண்கள், அவங்க எல்லாம் இதுல வந்துருவாங்க. அப்ப இந்த இடத்துல மாணவர்கள் யாரு வருவானா, ஆண் பெண் இல்லாத மாணவர்கள். நிறைய பேர் இப்பெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க மாதிரி அந்த 3ஆம் பாலினத்தவர் அவர்கள் வந்து இதுல வருவாங்க. அப்ப கான்செப்ட் என்ன, மாணவர்கள்ல ஆண்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க, மாணவர்கள் அல்லாத ஆண்களும் இருக்காங்க, மாணவர்கள் அல்லாத பெண்கள் இருக்காங்க. அப்ப இந்த படத்தை நீங்க பார்த்து இதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? படத்தை பார்த்தோன்னே நீங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சு போட்டக்கூடாது. ஒரு விஷயம் அந்த விஷயத்துலயும் வரணும், அது இல்லாத காரியங்களுக்கும் அது பொருந்துன்னா இந்த படத்தை நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 3 எக்ஸாம்பிளையும் உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படத்தை ஈஸியா நீங்க போட்டுடலாம். 2வது இம்பார்ட்டன்டான படம் இந்த படம். இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள மத்த 2 விஷயமும் அடங்கிடும். ஓகேவா? அதான் கான்செப்ட். ஒரு பெரிய விஷயத்துல மத்த 2 விஷயமும் அடங்கிடும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. காரு, ஜீப்பு, வாகனம். அப்ப இந்த பெரிய இடம் தான் வாகனம், இது காரு, இது ஜீப்பு. அப்ப காரும் ஜீப்பையும் நம்ம வாகனமா தான் சொல்லுவோம், அதை போய் விலங்காவோ மலராவோ சொல்ல மாட்டோம். அப்ப காரு ஜீப்புங்கிறது வாகனத்துக்குள்ள அடங்கிடும். அப்ப இந்த இடம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார் ஜீப் இல்லாத வாகனம், வண்டி இருக்குது, லாரி இருக்குது, புல்டோசர் இருக்குது, அந்த மாதிரி காரியங்கள் தான் இந்த இடத்துல அடங்கிடும். அப்ப ஒரு விஷயத்துக்குள்ள 2 விஷயமும் அடங்கிடணும். அதுதான் இந்த படத்தோட எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள் பாருங்க. மல்லிகை, ரோஜா, மலர். அப்ப மலருங்கிறது பொதுவானது, இதுல மல்லிகையும் வந்துடும், ரோஜாவும் வந்துடும். அப்ப மல்லிகை மலருங்கிறதுல மல்லிகையும் மலர் தான், ரோஜாங்கிறதும் மலர் தான். அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற மலர்கள், செம்பருத்தி, அந்த மாதிரி மலர்கள்லாம் மற்ற இடத்துல வந்துடும். ஓகேவா? அடுத்து 3வது எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல என்ன இருக்கு, ஓனாய், யானை, விலங்கு. அப்ப
இதுல பொதுவான விஷயம் என்ன இருக்கு? விலங்கு இருக்கு. விலங்கு இப்ப ஓநாய், இது வந்து ஓநாய், இது வந்து யானை. அப்ப இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா புலி, சிங்கம், மற்ற விலங்குலாம் இதுல வந்துடும். இப்ப ஓநாயும் யானையும் நம்ம விலங்குன்னு தான் சொல்லுவோம். அதை போய் பறவையாவோ மனிதர்களாவோ நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? இதுதான் ரொம்ப சின்ன சின்ன நார்மலா தான் கொஸ்டின்ஸே இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். ஆனா நம்ம வந்து அது வேற மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டோம்னா அந்த படமே கொலாப்ஸ் ஆயிடும். சிம்பிளா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை நீ யோசிச்சு அடிச்சீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அடுத்த படம் இந்த படம் ஈஸியா தான் இருக்கும். இது வந்து ஒரு விஷயத்துக்குள்ள இன்னொரு விஷயம் ஃபுல்லா அடங்கும், அந்த விஷயத்துக்குள்ள ஒரு விஷயம் அடங்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. நாள், வாரம், வருடம். ஓகேவா? இப்ப 7 நாள் சேர்ந்ததுதான் ஒரு வாரம். ஓகேவா? 52 வாரம் சேர்ந்ததுதான் ஒரு வருடம். ஓகேவா? ஒரு விஷயத்துக்குள்ள இன்னொரு விஷயம் அடங்கும், அதுக்குள்ள அந்த விஷயம் அடங்கிடும். ஓகேவா? நாள் 7 நாள் சேர்ந்ததுதான் ஒரு வாரம், 52 வாரம் சேர்ந்ததுதான் ஒரு வருடம். ஓகேவா? இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. நேரம், நிமிடம், வினாடி. ஓகேவா? நேரம், நிமிடம், வினாடி. அப்ப 60 வினாடி சேர்ந்ததுதான் ஒரு நிமிடம். ஓகேவா? 60 நிமிடம் சேர்ந்ததுதான் ஒரு மணி நேரம். ஓகேவா? 60 வினாடி சேர்ந்ததுதான் ஒரு நிமிடம், 60 நிமிடம் சேர்ந்ததுதான் ஒரு மணி நேரம். ஓகேவா? இதுக்குள்ள இது அடங்கிருச்சு, இதுக்குள்ள இது அடங்கிருச்சு. ஓகேவா? இப்ப அடுத்து 3வது எக்ஸாம்பிள் பாருங்க. வகுப்பறை, கரும்பலகை, பள்ளி. ஓகேவா? இப்ப கரும்பலை எங்க இருக்கும்? கரும்பலகை வகுப்பறையில இருக்கும். வகுப்பறை எங்க இருக்கும்? பள்ளியில இருக்கும். ஓகேவா? அப்ப வகுப்பறை, கரும்பலகை, பள்ளி. கரும்பலகை எங்க இருக்கும்? வகுப்பறைக்குள்ள இருக்கும். வகுப்பறை எங்க இருக்கும்? பள்ளிக்குள்ள இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். அடுத்து 4வது படம். இது ரொம்ப ஈஸியான படம் தான். ஒண்ணுத்துக்கும் எதுவுமே சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப பாத்துக்கோங்க. சிங்கம், ஆடு, யானை. இது எதையுமே நம்ம தொடர்பு படுத்தவே முடியாது. அப்ப சிங்கம், ஆடு, யானை. ஓகேவா? இப்ப விலங்குன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இந்த படம் போட்டுருவோம். விலங்கு, அதுல சிங்கம் வந்துடும், யானை வந்துடும், மற்றது அந்த விலங்கு. ஓகேவா? விலங்குன்னு வந்திருந்தா. இப்ப இங்க விலங்கே கொடுக்கல, காமனா எதுவுமே இல்லை. அப்ப சிங்கம், ஆடு, யானை 3மே வெவ்வேறுங்கிறதுனால நம்ம வேற வேற படம் வேற வேற இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ரவை, கோதுமை, அரிசி. இது ஒண்ணுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல, எல்லாமே உணவுப் பொருள் தான். ஆனா இந்த இதுக்குள்ள எந்த தொடர்பும் கிடையாது. அப்ப ரவை, கோதுமை, அரிசி. இப்ப அதே மாதிரி உணவுன்னு சப்போஸ் ரவை இல்லாம இங்க உணவு, கோதுமை, அரிசி கொடுத்திருந்தாங்கன்னா அதே படம் தான். ஓகேவா? உணவுக்குள்ள கோதுமை வந்துடும், அரிசி வந்துடும், அது இல்லாத காரியங்களும் வந்துடும். இப்ப இங்க உணவுன்னு காமனா கொடுக்கல, ரவை, கோதுமை, அரிசி தனித்தனியா இருக்கிறதுனால வெவ்வேறு இதுல நம்ம சொல்றதுனால ரவை, கோதுமை, அரிசி அப்படின்னு இந்த படம் கொடுத்துரும். இது ரொம்ப ஈஸியான படம் தான். 2 எக்ஸாம்பிள் போதும். அடுத்த படம் 5வது படம். இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான படம். ஏன் இம்பார்ட்டன்டான படம் அப்படின்னா, இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல இது ஆப்ஷன்ல இருந்துச்சு. ஆப்ஷன்ல இருந்தா நம்ம இந்த படம் வராதுன்னு ரிஜெக்ட் பண்றதுக்கு அந்த படம் என்னன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த படத்தை பாருங்க. பசு, காகம், பாலூட்டி. அப்ப இதுல பாலூட்டி ஏதாவது இருக்கா? பசு வந்து ஒரு பாலூட்டி. அப்ப இது பாலூட்டி, இது பசு. பாலூட்டிகளுக்குள்ள பசு வரும், பசு அல்லாத பாலூட்டிகள் இருக்கு, அதனால இது அவுட். ஓகேவா? இப்ப காகம் அப்படிங்கிறது அது பாலூட்டியே கிடையாது, அது தனி. அப்பனா காகம் இதுல வந்துடும். ஓகேவா? பாலூட்டிகள்ல பசு வரும், பசு அல்லாத பாலூட்டிகள் இதுல வந்துடும். அப்ப காகம்ங்கிறது ஒரு பாலூட்டியே கிடையாது, அது தனி. அதனால காகம் வந்து தனியா வந்துருது. ஓகேவா? 2வது எக்ஸாம்பிள் பாருங்க. கோள்கள், பூமி, சூரியன். அப்ப பூமிங்கிறது கோள்களுக்குள்ள வரும், ஆனா சூரியன்கிறது கோளா? கிடையாது. அப்ப இது பூமி, இது பூமி. பூமி எல்லாம் எதுல அடங்கும்? கோள்கள்ல அடங்கும். அப்ப பூமி அல்லாத கோள்கள் இருக்கா? வெள்ளி, வியாழன், அதெல்லாம் இந்த இது வந்துடும். அப்ப சூரியன்கிறது தனி. அப்ப சூரியன்கிறது மிகப்பெரிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நட்சத்திரமோ விண்மீனோ சம்திங் சொல்லுவாங்க. சோ சூரியன்கிறது கோள்கள் அல்லாம தனியா அடையும். அதனால இந்த படம் நம்ம சூஸ் பண்ணுவோம். அடுத்த 3வது எக்ஸாம்பிள் பாருங்க. தயிர், உணவு, கரண்டி. இது உங்களுக்கே ஈஸியா பார்த்தோடய புரிஞ்சிருக்கும். 2 எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இது பாருங்க. இது என்ன? தயிர். தயிர் வரும், அதுக்கு வெளியே உணவு வரும். அப்ப கரண்டிங்கிறது உணவா நம்ம சாப்பிட முடியாது. ஓகேவா? அதனால கரண்டிங்கிறது தனியா வந்துடும். தயிர் எதுல அடங்கும்? உணவுல அடங்கும். இது வந்து தயிர் அல்லாத மற்ற உணவுகள், தக்காளி சோறு, பிரியாணி உங்களுக்கு பிடிச்சது. ஓகேவா? இது வந்து தனியா கரண்டி வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த படத்தை நம்ம சூஸ் பண்ணணும். இந்த படம் என்ன சொல்லுது? ஒரு பொருள் வந்து மற்றொரு இதுல அடங்கும், அது அல்லாத இன்னொரு விஷயம் தனியா வந்தா இந்த படத்தை நம்ம சூஸ் பண்ணணும். பார்த்த நம்ம 5 படம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான படம். உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால ஒரு மார்க் போட முடியும். அடுத்த வருஷம் எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க ஒரு மார்க் போட்டுருவீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் போடுங்க. இன்னும் இதே மாதிரி இன்னும் சைக்காலஜி சம்ஸ் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.